ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சிம்மா. நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருவனந்தபுரம் வந்திருந்தோம். திருவனந்தபுரத்தில் போன எபிசோட் வந்தீங்கன்னா ஆனந்த பத்மநாப சுவாமியை சூப்பராக தரிசனம் முடிச்சுட்டு இந்த கோவிலுடைய வரலாறு எல்லாமே நம்ம சொல்லியிருப்போம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா ப்ளேலிஸ்ட்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பார்க்காங்க. டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். இப்போது நம்ம இந்த கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம வந்து ஷாப்பிங் என்னென்ன இருக்குது அப்படின்ற கடை விதியெல்லாம் ஒரு கிளாஸ் அப்படியே பார்க்கலாம். வாங்க போகலாம்.
மேட்டில் இருந்ததில்ல அது 1500 ஃப்ரெண்ட்ஸ், 1500 நாளைக்கு காலையில் திரும்பவும் நாங்கள் இங்கே வந்து சுவாமி தரிசனம் பண்ணிட்டு இந்த நைட்டில் எடுத்துருக்கோம் ஷார்ட்ஸ் எல்லாம். காத்தாலையும் ரைட்டாக அப்படியே பார்த்துட்டு நாளைக்கு மார்னிங் பார்ப்போம். ஆனந்த பத்மநாப சுவாமி கோவிலை சூப்பராக தரிசனம் முடிச்சுட்டு இங்கே ஆனந்த பத்மநாப சுவாமி கோவில் பக்கத்தில் அருகில் இருக்கக்கூடிய ஆனந்த சாய் அப்படின்னு ஒரு கடை ஷாப்பிங்க்கு நம்ம உள்ளே வந்திருக்கோம். இங்கே நான் என் வீட்டுக்கு தேவையான சில ஃபோட்டோஸ் கலெக்ட் பண்ண போகிறேன். இங்கே வந்த எனக்கு இதை வந்து உங்ககிட்ட கொண்டு சேர்க்கணுன்ற ஒரு சின்ன ஒரு பிரியத்தினால இவர்கிட்ட கடையின் உரிமையாளர்கிட்ட கேட்டேன். அவங்க வீடியோஸ் எடுத்துக்க அனுமதி கொடுத்ததுனால இங்கே இருக்கிற ஃபோட்டோஸ் வீடியோஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். இதுதான் வந்து ட்ரிவாங்கூர் ராஜா இல்லையா? ஸோ இதுதான் வந்து ட்ரிவாங்கூர் ராஜா. இந்த ஃபோட்டோ என்னங்க வருது? ஃபோட்டோ 800 rupees வருது இந்த ராஜா ஃபோட்டோஸு. ஸோ இங்கே அப்படியே நீங்கள் பார்த்தோம்னா இங்கே பாருங்கள், ஒரு அற்புதமான ஒரு சைனத்தில் வந்து பெருமாள் இங்கே பள்ளி கொண்டு இருக்குது போல இருக்குது. இந்த ஸ்மால் சைஸ் ஃபோட்டோஸ், பிக் சைஸ் ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான ஃபோட்டோஸ் இங்கே இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே நான் வந்து சுவாமி தரிசிக்கும் போது எனக்கு எப்படி தோட்டத்தில் நம்ம தரிசனம் பண்ணேனோ அதே ஃபோட்டோஸை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. பாத திருவடி, அப்புறம் சென்டரில் வந்து நாபிகாமலம், இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய நம்ம அவர் ஆதிசேஷனில் பள்ளி கொண்டு இருக்கிற முகத்தை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த 3 சேவையும் இங்கே தரிசிக்கிற மாதிரி ஃபோட்டோஸ். இங்கே இருக்கிற ஃபோட்டோஸ் பாருங்கள், இன்னும் ஒரு பிரம்மாண்டமான ஃபோட்டோஸ் இருக்குது இந்த கடையில். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு அற்புதமாக இங்கே வந்து எல்லாமே இங்கே இருக்குது. எல்லாமே ரேட் வாய்ஸில் உங்களுக்கு நாங்கள் காமிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் வேணுன்றவங்க இந்த கோவில் பக்கத்தில் அருகில் உள்ள கடைக்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். கதகளி எனக்கு ரொம்பவே பிடித்த ஒரு விஷயம். கதகளி அது இங்கே வச்சுருக்காங்க. ஓ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஷிப்பு பாருங்கள், கேரளா கூடிய ஒரு பாரம்பரியமான ஒரு படகு சொல்லுவோம், அதுவுமே இங்கே ஒரு அற்புதமாக வச்சுருக்காங்க. கேரளாவிலே நமக்கு யானை ரொம்பவே பிடிக்கும் எல்லாருக்கும். அதுபோல் யானைகளை வந்து இங்கே ரொம்ப அழகாக சைஸ் வாரியாக பிரித்து வச்சுருக்காங்க. எல்லா யானைகளும் அற்புதமான ஒரு தோற்றத்தை காட்சியளிக்குது. இது பாருங்க, இன்னும் ரியலிட்டிக்காக இருக்கு இந்த யானை, ரொம்பவே அற்புதமாக இருக்கு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கதகளி ஸ்டாண்ட் மாதிரி வுட்டில் பண்ணியிருக்காங்க, ரொம்பவே நல்லா இருக்கு. தேங்க்யூ சார். ஸோ என் வீட்டுக்கு நான் என்ன வாங்கியிருக்கேன்றதை நான் காமிக்கிறேன். இப்போது சின்னதாக ஒரு சுவாமி படம், இங்கே ஆனந்த பத்மநாப சுவாமி சைனத்தில் இருக்கக்கூடிய சுவாமி படம் தான் நான் வாங்கியிருக்கேன், அது உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ தான் நம்ம வாங்கியிருக்கோம். 100 ரூபா சொல்கிறாங்க. ஸோ வேணும் கலெக்ட் பண்ணுங்கள். பாருங்கள் கிருஷ்ணர்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ சார் இங்கே அனுமதி கொடுத்தாரு, அவருக்கு உங்களுக்காக இந்த வீடியோஸ் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணுன்றவங்க இந்த கடையில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னமோ என் ஃபோட்டோஸ் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன், பார்த்துருப்பீங்க. அடுத்த ஒரு vlogல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். See you. Bye bye.